இந்தியாவில் அரசியல் ரீதியாகவும் புவியியல் அடிப்படையிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக கருதப்படும் அயோத்தியில் சட்டப்பேரவைக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு என்னென்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 403 தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகின்றன. இன்று 5ஆம் கட்டமாக 51 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த மாநிலத்தில் பதற்றமான தொகுதிகள் இருந்தாலும் அயோத்தி தொகுதி மிகவும் பதற்றமான தொகுதி என தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஆண் வாக்காளர்கள் 1,71,217 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,45,496 பேரும் உள்ளனர். அயோத்தியில் கடந்த 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து இன்றளவும் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்படும் என 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக வாக்குறுதி அளித்தது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியமைக்கும் பட்சத்தில் அயோத்தியில் சட்டப்படி ராமர் கோயில் கட்டப்படும் என பாஜக மீண்டும் அறிவித்துள்ளது. ஆனால் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆட்சிதான் அமைய வேண்டும் என அந்த பகுதியைச் சேர்ந்த பெரும்பாலானவர்கள் எதிர்பார்க்கின்றனர். पर्यटन प्रभावित होता है अगर कोई बात हो जाती है, प्रशासन के स्तर से अगर देखते हैं या कोई मामला ऐसा आता है कि कोई चीज़ बात उठ जाती है राम मंदिर से संबंधित या फिर लोगों के मन में भय जो व्याप्त हो जाता है तो पर्यटन के ऊपर प्रभाव पड़ जाता है. அயோத்தி தொகுதியில் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு வரை பாஜகவைச் சேர்ந்த லாலு சிங் 5 முறை வெற்றி பெற்றிருந்தார். கடந்த 2012ஆம் ஆண்டு சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த தேஜ் நாராயணன் பாண்டே வெற்றி பெற்றிருந்த நிலையில் முதல் முறையாக இஸ்லாமிய வேட்பாளர் பஸ்மி சித்திக் என்பவர் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் அயோத்தி தொகுதியில் போட்டியிடுகிறார். कांग्रेस से भी लड़ चुके हैं, समाजवादी से भी लड़ चुके हैं और वो बहुजन समाज पार्टी से भी लड़ चुके हैं. आज आप भाजपा से लड़ने आए हैं. लड़ने के बाद वो चले जाते हैं, 5 साल के बाद जनता के पास आते हैं. अरे बने रहना चाहिए जनता के बीच में, जैसे हम बने हैं आज 10 साल से राजनीति में, जब से उतरे हैं जनता के सुख में दुख में सब चीज में रहना चाहिए, तब जनता लाइक करती है. ऐसे थोड़ी है कि आप பாஜக, சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் கட்சிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் வளர்ச்சியை தரக்கூடிய நல்லாட்சி அமைய வேண்டும் என்பதே அயோத்தி தொகுதி மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. அயோத்தியா தொகுதியின் வளர்ச்சியில் மதச்சாயம் பூசாமல் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசே தங்களுக்கு வர வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் பினுவுடன் ஸ்டீஃபன்.